லங்காஸ்ரீயின் கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கழுகு பார்வை நிகழ்ச்சி நீங்கள் வளமையாக பார்ப்பதற்கும் அப்பால் சற்று தாமதமாகிவிட்டது என்கின்ற உணர்வு உங்களிடம் இருக்கலாம். இன்றைய நாளில் நேற்று நள்ளிரவு முதல் பல தாக்குதல்கள் ஈரான், ஈராக், அதே போன்று இஸ்ரேல் பகுதிகளில் இடம்பெற்றிருந்தன. அந்த தாக்குதலினுடைய பின்னணிகளும் அதனுடைய உண்மைத்தன்மையும் அறிந்து வருவதில் கழுகாருக்கு சற்று தாமதம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் கழுகு பார்வை தாமதமாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவரையும் கழுகு பார்வை நிகழ்ச்சிக்குள் அழைத்துச் செல்கின்றோம். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஆதரவு அமைப்புகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. அந்த தாக்குதல் என்பதை விட அந்த தாக்குதல் என்பது ஒட்டுமொத்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படை கட்டுமானத்துக்கும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்துவோம் என்பதை திட்ட தெளிவாக நேற்றைய தினம் எல்லாம் வெளிப்படுத்தியது. இப்போது ஈரானுடைய ராணுவ தளபதி இன்னும் ஒரு தகவலை கூறியிருக்கிறார். இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில் அல்லது இலங்கை கடற்பரப்புக்கு உட்பகுதியில் அமெரிக்காவால் தாக்குதலுக்குள்ளான தங்களுடைய கடற்படை வீரர்களுக்கு சரியான விதத்திலே அமெரிக்காவுக்கு பதிலடி வழங்கப்படும், அதற்கான பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்பதை ஈரானினுடைய ராணுவ தளபதியும் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். ஈரானை அடிபணிய வைக்க அமெரிக்கா தொடர்ந்து பல முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய மிக முக்கியமான ஈரானினுடைய இதயம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான தீவையும் அமெரிக்கா தொட்டு பார்த்திருக்கின்றது. அவை தொடர்பான தகவலும் கழுகாரிடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஈரானை பொறுத்தவரையில் எந்த ஒரு விதத்திலும் அமெரிக்காவுடன் சிக்கிவிடக் கூடாது என்பதில் மிக நிதானமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலுடன் சேர்ந்து கொண்டு அந்நாட்டின் மீது அமெரிக்கா கடும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் ஈரானின் அதியுச்ச தலைவர், அதாவது அந்த தாக்குதலின் ஆரம்பமும் இன்றைய இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பேரழிவின் அடையாளமுமாக இருப்பது ஈரானுடைய அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அல் கமேனியினுடைய மரணம்தான் என்று அரசியல் விமர்சகர்களும் சர்வதேச ராஜதந்திரிகளும் கூறிக்கொள்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த தாக்குதல் ஓய்ந்த பாடில்லை. இன்று காலை பக்தாத்தில் இருக்கக்கூடிய கராடா பகுதியிலே உள்ள அமெரிக்காவின் தூதரகத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த ஏவுகணை தாக்குதல்கள் குறிப்பாக மிகவும் சக்தி வாய்ந்த லோஞ்சர்கள் மூலம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ் என்கின்ற அமைப்பு நடத்தியதாக உரிமை கோரியிருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் இந்த அமைப்பின் முக்கிய தலைவர் ஒருவர், அமெரிக்காவை பொறுத்தவரையில் யாரையும் விட்டு வைக்கவில்லை, அயத்துல்லா அல் கமேனியை விட்டு வைக்கவில்லை, அதாவது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய துணை ஈரான் அல்லது அது தொடர்பான ஆதரவு குழுக்களையும் விட்டு வைக்கவில்லை. இந்த தாக்குதல் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த தாக்குதலை ஈரான் செய்தி ஊடகமான பிரக்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஈரானினுடைய மிக முக்கியமான செய்தி ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. பின்னர் அதனை அமெரிக்காவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. சேதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று அமெரிக்க தரப்பு தகவல்களும் கூறுகின்றன. குறிப்பாக தற்கொலை ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தாக்குதலில் தூதரகத்தின் மிக முக்கியமான பகுதி அழிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தூதரகத்திலிருந்து தீப்புழம்புகள் மற்றும் கரும்புகை வரும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களிலே பரவி கொண்டிருக்கின்றன. பாதுகாப்பு பகுதி, இந்த தூதரக தாக்குதல் என்பது இலேசாக எடுத்துக்கொள்ளக்கூடியதல்ல. இந்த தூதரக தாக்குதல் இடம்பெற்ற போது அங்கு அமெரிக்காவின் அதி சக்தி வாய்ந்த எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வான்காப்பு சாதனங்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதி என்பது மிகவும் உயர்வான அல்லது மிகவும் சக்தி வாய்ந்த இடம் என்று தான் கூறப்படுகிறது. அதாவது இந்த பகுதிக்குள் எந்த ஏவுகணை தாக்குதல்களை நடத்த முடியாத அளவில் அமெரிக்காவின் படை கட்டுமானம் அல்லது படைத்துறை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் கையாளப்பட்டிருந்தன. குறிப்பாக உலகின் மிகவும் பாதுகாப்பான பகுதிகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தூதரகங்களுக்கு பாதுகாப்பான பகுதிகள் என்று வரையறுத்து அதிக அளவு பொருட்செலவில் பாதுகாப்பு வழங்கக்கூடிய பகுதிகளுள் ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்த பகுதியும் ஒன்றொன்று கூறப்படுகிறது. அவர்களுடைய எதிர் நடவடிக்கையை மீறி இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பது என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் யாரும் காயமடையவும் இல்லை, இறக்கவும் இல்லை என்று அமெரிக்க தூதரக தரப்பு செய்திகள் கூறுகின்றன. ஆனாலும் கூட இந்த குறித்த தூதரகத்துக்கான பாதுகாப்பு என்பது இப்போது லெவல் 4 மாற்றப்பட்டிருக்கிறது. அதியுச்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக
அந்த பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பானவர்கள் கூறுகிறார்கள். இது இப்போது அங்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி. காரணம், இந்த தாக்குதல் என்பது ஈராக் தலைநகர் பாக்தாத்தில், உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தொடர்புள்ள பகுதியாக இருக்கின்றது. தொடர் தாக்குதல்களை கடந்த காலங்களிலே ஈரானும் ஈராக்கும் தரைவழி தாக்குதல்களில் கூட ஈடுபட்டிருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். நாங்கள் இப்போது இதன் ஆரம்ப பகுதியிலே குறிப்பிட்டிருந்தோம், ஈரானின் இதயம் அல்லது ஈரானின் மிக முக்கியமான இதயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பகுதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதனை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவில் ஈரானின் முக்கிய எண்ணெய் மையமாக பார்க்கப்படக்கூடிய கார்க் தீவில் குண்டு தாக்குதல் நடத்தி ஈரான் மீது இறுதி எச்சரிக்கையையும் அமெரிக்கா விட்டிருக்கின்றது. ஆனாலும் ஈரான் சளைத்த பாடில்லை. எந்த தாக்குதல் வேணுமென்றால் நடத்தி கொள்ளுங்கள். இப்போது இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த தீவு, குறிப்பாக கார்க் தீவில் அனைத்து எண்ணெய்களையும் அவர்கள் அங்கு இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சேமித்திருப்பார்களா, அல்லது ஈரான் எந்த நேரத்திலும் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று இருக்கின்ற போது அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் இவை இருந்திருக்குமா என்கின்ற ஒரு பலத்த சந்தேகமும் இருக்கின்றது. ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான எந்த ஒரு தாக்குதலும் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதலுக்கு வழிவகுக்கும் என்று ஈரானின் ஆயுதப்படைகள் இன்று சனிக்கிழமை இறுதி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இரண்டு தரப்புகளும் எச்சரிக்கை விடுகிறது. டொனால்ட் ட்ரம்பும் எச்சரிக்கை விடுகின்றார், ஈரானினுடைய புரட்சிகர ராணுவம் எச்சரிக்கை விடுக்கின்றது. குறிப்பாக கார்க் தீவு என்பது ஈரானை பொறுத்தவரையில் மிக முக்கியமானது ஒன்றாக கூறப்படுகிறது. அந்த கார்க் தீவிலும் ஒரு கடும் எச்சரிக்கை டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், நாங்கள் அதனை தாக்கி அழைத்திருக்கிறோம் என்று. கிட்டத்தட்ட உலகம் அதாவது எரிபொருள் இல்லாத ஒரு அவலத்தை சந்திக்க போகிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. நீங்கள் ஒருவேளை சிந்திக்கக்கூடும், அமெரிக்காவுடன் கையிருப்பு இருக்கின்றது. இப்போது அமெரிக்காவுக்கு என்ன வகையான தாக்குதலை ஈரான் நடத்தப் போகிறது என்பது இன்று வரைக்கும் யாரும் ஊகிக்கவும் இல்லை, அது தொடர்பில் சிந்திக்கவும் இல்லை. அதேவேளை ரஷ்யாவிடம் இருக்கின்ற எண்ணெய்கள் இப்போது பரிமாறப்படுகிறது என்று கூறப்பட்டாலும் கூட ரஷ்யா மீது கடந்த வாரத்தில் 2 முறை தாக்குதல்களை உக்ரைன் நடத்தி இருக்கிறது. ரஷ்யாவின் எண்ணெய் ஆலைகள் மீதுதான் உக்ரைனின் தாக்குதல் இருக்கின்றது. அந்த தாக்குதலின் பின்னணியில் பிரித்தானியா இருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தன. அதற்கு எதிர் தாக்குதலை நேற்றைய தினம் ரஷ்யாவும் உக்ரைன் மீது நடத்தி இருக்கின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. 430 ட்ரோன்கள் மற்றும் 68 ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏக காலத்தில் ரஷ்யா மீது உக்ரைன் கடந்த வாரம் 2 முறை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அதற்கு பதில் தாக்குதல் வழங்குகின்ற அடிப்படையில் ரஷ்யாவும் உக்ரைன் மீது ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போர் 4வது ஆண்டை கடந்துள்ள நிலையில் ரஷ்யா மீண்டும் மிக பெரும் ஒரு வான்வழி தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தி இருக்கின்றது. நேற்று மட்டும் 430 ட்ரோன்கள் மற்றும் 68 ஏவுகணைகள் மூலம் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் பற்றி உக்ரைனுடைய அதிபர் செலஸ்கி அவர்கள் கூறுகையில், இந்த தாக்குதல் அமெரிக்கா கூறுவது போன்று, இஸ்ரேல் கூறுவது போன்று, நாங்கள் வளமை போன்று இந்த வான்காப்பு சாதனங்கள் மூலம் அந்த ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்திருக்கின்றோம், ஏவுகணை தாக்குதலை முறியடித்திருக்கின்றோம். ஆனாலும் கூட உக்ரைனின் கிவ் நகரத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 15 பேர் படுகாயம் என்று சொல்லப்படுகிறது. 2 இடங்களிலே, உலகின் 2 இடங்களிலே உக்கிர சமர் நடக்கின்றது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா, இங்கு இவ்வாறான சூழ்நிலை தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலின் உச்சங்கள் என்பது இப்போது எண்ணெய்க்கான தாக்குதலாகவே மாறிவிட்டது. ஈரான் மீதான தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ரஷ்யா வணிக சந்தையிலே அதிகளவான எண்ணெய்களை விற்க ஆரம்பித்தது. ரஷ்யா மீது இருந்த சில தடைகள் தளர்த்தப்பட்டன. ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ரஷ்யா கூறியது, என் மீது நிபந்தனையற்ற விதத்திலே நீங்கள் செயற்பட விரும்பினால் நீண்ட காலத்துக்கு உங்களோடு பயணிக்க முடியும் என்று ரஷ்யா ஒரு சந்தை வாய்ப்பை திறக்க ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த சந்தை வாய்ப்பு மூடுவதற்கான ஒரு மூலோபாயமா இந்த யுத்தம் என்கின்ற சந்தேகமும் வலுத்திருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இப்போது எண்ணெயை உலகிலிருந்து முழுமையாக முடிக்கின்ற ஒரு யுத்தமாக இவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எண்ணெய் கிடங்குகள், அதாவது இன்று கார்க் தீவில், ஈரானினுடைய கார்க் தீவில் இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் இன்று நாளை வருகின்ற காலப்பகுதியில் மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஒரு பலமான தாக்குதல் எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணெய் வயல்கள், எண்ணெய் கிடங்குகள் மீது ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தினாலும் கூட சந்தேகப்படுவதற்கு இல்லை. இந்த கார்க் தீவு பற்றி மிக முக்கியமான தகவல்களை உங்களோடு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த கார்க் தீவு என்பது மத்திய கிழக்கு வரலாற்றிலே இவ்வாறான ஒரு தாக்குதலை எதிர்கொண்டதில்லை என்று இப்போது கூறப்படுகிறது போரியல் ஆய்வாளர்களால். அது மட்டுமல்லாது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சமீபத்திய கூற்றுக்களும் இதற்கு
சான்றாகவே இருக்கின்றன. இது நீண்ட நாள் திட்டம் என்றும் கூறப்படுகிறது. இந்த கார்க் தீவு என்பது ஈரானினுடைய எண்ணெய் தொழில்துறையின் ஒரு கிரீடம் அல்லது இதயம் என்று கூறப்படுகிறது. வடக்கு பாரசீக வளைகுடாவில் உள்ள ஒரு முக்கியமான சிறிய தீவாக இருந்தாலும் கூட இது ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் ஆக குறைந்தது 90% ஏற்றுமதிகளை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இடமாக இந்த கார்க் தீவு திகழ்கிறது. கார்க் தீவு மட்டுமே உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 2% கையாளுவதா உலகளவிலே அவை 2% பார்க்கப்படுகிறது. போருக்கு முன்னதாக கார்க் தீவிலிருந்து ஈரான் ஒரு நாளைக்கு 300 மில்லியன் பீப்பா எண்ணெய்களை ஏற்றுமதி செய்து வந்தது. அமெரிக்க இராணுவம் தீவில் உள்ள எண்ணெய் உட்கட்டமைப்பை இப்போதைக்கு அளிக்க வேண்டாம் என்று தேர்வு செய்திருந்ததை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த வாரம் கூறியிருந்தால் இந்த கார்க் தீவு மீது இலக்கு வைப்பதில்லை. ஒருவேளை தாங்கள் அந்த ஈரானை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் எண்ணெய் விநியோகம் அல்லது எண்ணெய் விற்பனைக்கு இவை தேவை என்று அவர் முடிவு செய்திருந்தார். இருப்பினும் ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் அது நடமாட்டத்துக்கு அச்சுறுத்தலாகவும் தொடர்ச்சியாக ஈரான் இருந்ததனால் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து அதிரடி நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டி இருந்ததாகவும் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது கூறியிருக்கிறார். அதை ஈரான் இப்போது தெளிவாக வெளிப்படையாக இவர்களுடைய நடவடிக்கையை கண்டித்திருக்கின்றது. உங்களுக்கு தொடக்கத்திலே கூறியிருந்தோம், இந்த யுத்தம் என்பது எண்ணெய்க்கான யுத்தம். வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்தவுடன் அந்த பகுதியை அவர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். மத்திய கிழக்கு பகுதி என்பது அமெரிக்காவினுடைய கைகளிலே தான் இப்போது இருக்கின்றது. அதற்கு அப்பால் அமெரிக்காவிடம் கணிசமான எண்ணெய் இருக்கிறது. இப்போ ரஷ்யாவை பொறுத்தவரையில் உக்ரைனை வைத்துக் கொண்டு ரஷ்யாவை சீண்டிக் கொண்டிருக்கிறார். ரஷ்யா மீதும் தொடர் அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஈரான் யுத்தத்தில் ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி அடைவது உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அது எண்ணெய் வியாபாரத்தில் தனக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போது இறுதி ஆயுதமாக ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்கள் அல்லது எண்ணெய் உற்பத்தி ஆலைகள் மீது தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார். இது என்னவென்று சொன்னால், தன்னால் இயலாத சூழ்நிலை வருகின்ற போது அவர் இதனை எடுத்திருப்பதாகத்தான் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இந்த முடிவு என்பது கார்க் தீவு மீதான தாக்குதல் அல்லது இப்போது ஈரான் இதற்கு எவ்வாறு எதிர்வினையாற்றப் போகிறது, மத்திய கிழக்கு மீது தாக்குதல்களை நடத்துவதை நிறுத்துங்கள் என்று ஹமாஸ் அமைப்பு கேட்டிருக்கின்றது. இவ்வாறான பல கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்ற போது இனி வரப்போகின்ற நாட்கள் வெனிசுலாவிலும் கூட அரசியல் என்பது டொனால்ட் ட்ரம்புக்கு சாதகத்தன்மையில் இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே ஒரு ஆபத்தான கட்டம் உலகில் நகர்ந்து விட்டது. கழுகாருடைய பார்வையிலே இவை நீங்கள் எங்கும் பார்த்திராத ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்கின்றோம். எனவே எது இடம்பெற போகிறது, இவ்வாறான சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுக்க போகின்றார் அல்லது இதனையும் கடந்து அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் ஒரு திடமான முடிவை எடுக்க வேண்டி இருக்கின்றதா? இந்த முடிவுகள் தாமதமாக இருந்தால் என்ன ஆபத்துக்களை இந்த உலகம் வெகு விரைவில் எதிர்கொள்ள போகின்றது? இந்த ஆபத்தின் விளைவாக எத்தனை மனித அப்பாவி உயிர்கள் இழக்கப் போகிறது என்கின்ற பல விடை தெரியாத வினாக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. யார் இந்த யுத்தத்தில் இருந்து ஒரு ஓய்வை கொடுக்க போகிறார்கள் அல்லது சமாதானத்தை நோக்கி நகர்த்த போகிறார்கள் அல்லது இரத்த பலிதான் இந்த உலகத்தின் முடிவாக மாறப்போகிறதா? ஒரு சமாதானத்துக்கான வாய்ப்புகளை திறப்பதற்கு யாரும் இல்லையா என்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் எல்லா மனிதர்கள் மத்தியிலும் இருக்கின்றது. எனவே மனிதர்களுடைய ஏக்கங்களும் கவலைகளும் ஒருபோதும் வீண் போகாது என்று பலரும் கூறினாலும் இந்த விடயத்தில் அவை வீண் போய் ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விடயம் நடந்து விடுமோ என்கின்ற அச்சம் எல்லோரிடமும் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அச்சத்தில் இருந்து விடுதலையும் மக்களுக்கு ஒரு நிதானமான தீர்வும் வேண்டி இன்றைய காலப்பகுதி ஒரு நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு கழுகு பார்வையின் ஊடாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.